வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன், இயக்குனர் மணிரத்னம் இணைந்து வழங்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் பல்வேறு கெட்டப்பில் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. இந்த படத்தை பொறுத்தவரைய இந்த படம் இப்போவே ஓவர்சீஸ்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. சேட்டலைட்டு, டிஜிட்டல் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த அளவு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தக் லைஃப் படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனோடு சிலம்பரசன், அசோக் செல்வன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் மணிரத்னம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 3 ஷெட்யூல் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த அடுத்த ஷெட்யூல் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஹெலிகாப்டரு. உலகநாயகன் கமல்ஹாசன் வேற ஒரு லுக்கில் மிரட்டலான அவதாரத்தில் இருக்கார். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை 2 நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு மணிரத்னம். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சம்திங் குக்கிங் பிக் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய அளவு செட்டப்பில் ஹியூஜாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் பாண்டி ஏர்போர்ட்டில் 2 நாளாக சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இது ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனு உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு, சிலம்பரசன் மற்றும் அசோக் செல்வன் இவங்க 3 பேர் சம்பந்தப்பட்ட சண்டை காட்சி. ஸோ அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சண்டை காட்சியாக இந்த படத்தில் இது அமைஞ்சிருக்கும். இது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய சண்டை காட்சி அப்படிங்கிறப்ப அதற்கு உண்டான ஒரு கிராண்டாக அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ அது பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது படப்பிடிப்பு. இன்னைக்கு இந்திய அரசியலில் மிக முக்கியமான ஒரு சக்தியாக சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த, ஆந்திராவைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி வந்திருக்காரு. பாராளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி மிகப்பெரிய வெற்றி பெற்று அவர் மீண்டும் ஆந்திராவுடைய முதல்வர் ஆகிறார். அதே நேரத்தில் மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு அவருடைய கட்சி ஜெயிச்ச சீட்டு தான் மிக முக்கியமாக இருக்குது. அவரும் நிதிஷ்குமாரும் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா பிஜேபிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல, சிம்பிள் மெஜாரிட்டி கூட 272 கூட வரல. அப்படிங்கிறப்ப இவங்களோட உதவி தேவைப்படுது பிஜேபிக்கு. ஸோ நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமராக போகிறாரு. அதற்கு மிக முக்கியமான கிங் மேக்கராக இருக்கக்கூடியது சந்திரபாபு நாயுடு. ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நம்மவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கங்க்ராச்சுலேஷன் டு Chandrababu Naidu Garu on historic mandate given by voters of Andhra Pradesh. Your visionary leadership and vision have long been an inspiration to the rest of the country. Here to a bright future to renewed and stronger India. அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவித்த வாழ்த்துக்களுக்கு சந்திரபாபு நாயுடு நன்றி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் விஷஸ் கமல்ஹாசன் காரு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜனநாயகத்துக்கு நல்லது. ஏன்னா ஒத்தருக்கே 400 சீட்டு 350 சீட்டு அப்படின்னு மிருகபல மெஜாரிட்டி, அதாவது லேண்ட்ஸ்லைடு வெற்றிமாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்தா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நினச்சதை பண்ணுவாங்க. திடீர்னு ரூபா நோட்டு செல்லாதும்பாங்க, அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு சந்திரபாபு நாயுடு, ஒரு நிதிஷ்குமார்லாம் இருக்கிறப்ப அப்படி இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவங்க அங்கங்கே செக் வைப்பாங்க. இவங்களை கேட்டு தான் எந்த மசோதாவாக இருந்தாலும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜனநாயகத்துக்கு நல்லது. இந்தியன் 2. ஸோ இந்த இந்தியன் 2 ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சுது. ஸோ இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர் மிக பிரம்மாண்டமான முறையில் வெளியிட போகிறாங்க. அது பாலிவுட் நட்சத்திரங்கள்லாம் வரப்போகிறாங்க, சில பொலிட்டீஷியன்ஸ்லாம் வரப்போகிறாங்க. பெரிய அளவில் அதோடைய ட்ரெய்லர் லான்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்த தகவல்கள். அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜூன் 7ஆம் தேதி இந்தியன் பார்ட் 1 ரீரிலீஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதை ஜூன் 7ஆம் தேதி தமிழகம் எங்கும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது. உலகம் எங்கும் ரீரிலீஸ் ஆகுது. பெரும்பாலான நாடுகளில் ஐங்கரன் இன்டர்நேஷனல் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏவை பொறுத்தவரைய ரீரிலீஸ் பிரைம் மீடியா பண்ணுறாங்க. ஸோ பிரைம் மீடியாவை பொறுத்தவரை அவங்க ஏராளமான தியேட்டர்களில் இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்கான தகவல்கள், அதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. மலேசியாவை பொறுத்தவரைய அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கிலாந்து, மலேசியா, அமெரிக்கா, அந்த மாதிரி தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கனடா, எல்லா ஊர்லேயுமே அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது. இது ஒரு பிரம்மாண்டமான ரீரிலீஸாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைய
இந்த படம் எடுத்த உடனே ரீரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே கமலா சினிமாஸில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் 4 காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 2:45, 9:50, 11:20, 6:35. அதே மாதிரி பிவிஆர் ஐநாக்ஸ்லையும் 4 காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கமலா சினிமாஸ்லையும் ஐநாக்ஸ்லையும் பிவிஆர்லையும் ஐநாக்ஸ் விருகம்பாக்கம் பிவிஆர் எல்லா காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஹவுஸ்ஃபுல்லோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் இந்தியன் தாத்தா. ஹவுஸ்ஃபுல்லுடன் ஆட்டத்தை துவங்கிய ஆண்டவர் ஆரம்பிக்கலாங்களா, சேனாதிபதியோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்களா, இந்தியன் 1, இந்தியன் 2, இந்தியன் 3, தக் லைஃப் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ரசிகர்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் வந்து நடிகை அபிராமி, அதாவது விருமாண்டியில் நடித்த அபிராமி வந்து பேசினாங்க. அவங்க பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, தக் லைஃப் 3 கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கட்டமாக கேரளாவில் ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ பாண்டிச்சேரி நடக்குது, அது முடிஞ்சு கேரளா போவாங்களா இருக்கும். இப்போ இதை பொறுத்தவரை தக் லைஃபை பொறுத்தவரை அவங்க தான் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசனோடையும் நடிக்கிறேன், ரஜினிகாந்தோடையும் நடிக்கிறேன், வேட்டையன் படத்தில் அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஸோ 2 பேரோடையும் 2024 அவங்க நடிக்கிறாங்க. இல்லை கூலி படத்தில் நடிக்கிறதுக்கும் அவங்கள தான் பேசிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்குது. ஸோ ஒரே ஆண்டில் உலகநாயகன் கமல்ஹாசன் அதே மாதிரி ரஜினிகாந்த் 2 பேரோட படத்தில் அவங்க நடிக்க போகிறாங்க. நடிகர் பிரபாஸ் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய படம் வந்து கல்கி 2898 AD. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து 9 நிமிஷம் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியலை. படம் வந்து ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து ஜூன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் மிகுந்த ஆவலாக பிரபாஸ் ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய லுக்கை காமிக்கவே இல்லை. அமிதாப் பச்சன் லுக்கை காமிச்சிட்டாங்க, பிரபாஸ் லுக்கை காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் உலகநாயகன் இருக்காரா இந்த பார்ட்டில்? ஏன்னா சீனாலெல்லாம் போய் ஷூட் பண்ணாங்க உலகநாயகனோட போர்ஷனை. கம்மியான நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருந்தாரு. மிகப்பெரிய சம்பளம் 150 crore மாபெரும் சம்பளம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பார்ட்டில் அவர் எவ்வளோ நேரம் வர்றாரு, அடுத்த பார்ட்டில் நிறையா நேரம் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய இன்ட்ரோடக்ஷன் இந்த பார்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உலகநாயகனோட இன்ட்ரோடக்ஷன் இருந்தால் நிச்சயமாக ஜூன் 27ஆம் தேதி FDFS அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கெல்லாம் வரும். அவர் இருந்தார்னா நிச்சயம் பார்த்துட வேண்டியதான். அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியன் 2க்கு முன்னாடி நம்ம வந்து 2 படம் பார்க்குற மாதிரி வரும். ஒன்று இந்தியன் 1 ரீரிலீஸ், 2வது வந்து இந்த படம் கல்கி 2898 AD. ஸோ அது 2ஐயும் நம்ம பார்க்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஜூலை 12 இந்தியன் கேட்கவே வேண்டாம், அவசியம் FDFSம் ஒரே நாளில் 2 ஷோ புக் பண்ணி அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது ரெகுலர் கடமை, நம்முடைய கடமைன்னு சொல்கிற மாதிரி. யூஸ்வலாக உலகநாயகன் படங்கள் அந்த மாதிரி நான் பார்த்தேன்னா அந்த படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகும். அந்த மாதிரி தான் ஆயிருக்கு நான் பார்த்த படங்கள் எல்லாமே. விக்ரமும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ இந்தியன் 2வும் நிச்சயமாக 2 ஷோ, மார்னிங் ஷோவும் நைட் ஷோவும் புக் பண்ணி ஜூலை 12 அன்னைக்கு அவசியமாக பார்த்துட வேண்டியதான். அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.